குருநாத் மகாராஜ் கி ஜெய். நம்ம ஸ்ரீமத் பாகவதம் பார்த்துட்டு இருக்கோம். 12வது ஸ்கந்தத்தில் 12வது அத்தியாயத்தில் 41 ஸ்லோகம் வரையும் பார்த்தோம். இன்றைக்கி 42வது ஸ்லோகத்துலேருந்து 49வது ஸ்லோகம் வரையும் நம்ம பார்ப்போம். இந்த பாகவத கிரந்தம் மிகவும் விசேஷமான ஒரு கிரந்தம். பாகவதத்தில் முதல் ஸ்கந்தத்தில் ஒரு ஸ்லோகம் வருது. நிகம கல்பதரோர்த்த கலிதம் பலம் சுகுமுகாத் அமிர்தத்தர் சம்மிதம் பிபத பாகவதம் ரசமாலயம் முகுரகோ ரசிகா புவி பாவுகா. பாகவதத்தை திருப்பி திருப்பி மோட்சம் கிடைக்கிறது தெரியும், அதில் திருப்பி திருப்பி குடிக்கிறதுன்னு படிக்க சொல்றா. இது ஆக்சுவலாக வேதம்ங்கிற கற்பக விருட்சத்திலிருந்து நன்கு பழுத்த விழுந்த பழம். அதை சுகமுனிவர் வாயிலிருந்து வந்ததுனால அது மீண்டும் சுவையூட்டப்பட்டது. ஸோ இந்த பாகவத புராணம் ஃபுல்லாக அமுதமயமானது. மரண பயத்தை போக்கும், என்னென்ன கிடைக்கணுமோ அது எல்லாமே நமக்கு இந்த பாகவத புராணத்தில் கிடைக்கும். கிருஷ்ணரோட அனுக்கிரகம் பிரத்யட்சமாக இதில் பாகவத புராணத்தில் இருக்கு. ஸோ பாகவத புராணம் ஸ்ரீமத் பாகவத புராணம் நிறைய முறையில் எல்லாரும் பாராயணம் பண்ணுறா. சில பேர் சப்தாகம்னு 7 நாளில் பாராயணம் பண்ணுறா, சில பேர் 1 மாதம் பண்ணுறா, சில பேர் 3 மாதம் பண்ணுறா, சில பேர் 1 வருஷம் பண்ணுறா. அவளுக்கு எது முடியுமோ அதை பண்ணிட்டு இருக்கா. பட் ஒரு ஸ்லோகம் ஒரு நாளைக்கோ 2 ஸ்லோகம் ஒரு நாளைக்கோ சொன்னால் கூட அந்த முழு கிருஷ்ணரோட பரிபூர்ண அனுகிரகம் நமக்கு கிட்டும் சொல்றதுல எந்த விதமான சந்தேகம் இல்லை. இது சத்தியமான வாக்கு. அதனால நம்ம இப்போ இன்னைக்கு 42வது ஸ்லோகத்தையும் அந்த பொருளையும் நம்ம பார்ப்போம். 42வது ஸ்லோகம். யத்ராத்ம வித்யா ஹயகிலா புரோக்தா தர்ம விநிர்ணயா ததோ மத்திய பரித்யாக ஆத்மா யோகானுபாவதக. இது 42வது ஸ்லோகம். இதோட பொருள் என்னது? பகவான் உத்தவரும் ஒரு உரையாடல் பண்றா. பகவான் வைகுண்ட போறதுக்கு முன்னாடி உத்தவர் கூட உரையாடல் பண்றார். உத்தவர் சொல்றார், நானும் கூட வரேன்னு சொல்றதுனால அவர் சொல்றார், அதனால ஆத்ம ஞான தத்துவத்தை பூரா அவருக்கு கொடுக்குறார், சொல்றார். அந்த இதான் இந்த ஸ்லோகத்தில் 42வது ஸ்லோகம் வருது. ஆன்ம வித்தையின் உண்மையான ஞானம், வர்ணாசிரமங்கள், நெறிமுறைகள் எல்லாம் பகவான் கிருஷ்ணர் உத்தவருக்கு கூறுறார். அப்புறம் ஸ்ரீகிருஷ்ணர் ஆன்ம யோகத்தின் பெருமையால் மானிட உடலை துறந்து வைகுண்டம் போனது. அதான் இந்த 42வது ஸ்லோகத்தோட மீனிங். இது 43வது ஸ்லோகம். யுக லக்ஷண விருத்திஸ்ஸ கலவோ நிருணாமுபப்ளவக சதுர்விதஸ்ஸ பிரளய உத்பத்திஸ்திரிவிதா ததா. இனி 12வது ஸ்கந்தத்தில் பல யுகங்களின் இலக்கணமும் அப்போது மக்களின் நடைமுறைகளும் கலியுகத்தில் மானிடர்களின் மனமயக்கமும் நடத்தைகளும் 4 விதமான பிரளயங்கள், பிராகிருதம், நைமித்திகம், நித்தியம் என்று 3 விதமான உற்பத்தி. இது 43வது ஸ்லோகத்தோட பொருள். அப்புறம் 44வது ஸ்லோகத்தோடது தேகத்யாகஸ்ஸ ராஜரிஷிர் விஷ்ணுராதஸ்ஸ தீமதக சாகா பிரணயனயம் ரிஷேர் மார்கண்டேயஸ்ஸ சத்கதா மகாபுருஷ விந்யாசக சூரியஸ்ஸ ஜகதாத்மனக. ராஜரிஷி பரீட்சித் அவனோட 7 நாள் சாபத்தினால உடலை துறக்கிறது. வியாச முனிவர் வேதங்களை பல கிளைகளாக பிரிக்கிறது. மார்க்கண்டே முனிவரின் இனிய சரிதம், பகவானின் திருவுறுப்புகள் கௌஸ்துபம் ஆகியவற்றை உபயோகங்களற்ற சொரூபம், முடிவின் லோகநாயகன சூரிய பகவானின் கணங்கள் ஆகிய கூறப்படுகின்றன. இது 44 ஸ்லோகத்தில். இதில் இந்த 12வது சந்தத்தில். அப்புறம் 45வது ஸ்லோகம். இது சோக்தம் துஜஸ்ரேஷ்ட யத் பிருஷ்டோ அகமிகஸ்மி வக லீலாவதார கர்மாணி கீர்த்தி தானீக சர்வசக. இது 45வது ஸ்லோகம். இதுக்கோட பொருள், சத்திரயாகத்தின் பெருஞ்சபையில் நீங்க கேட்டவாறே பகவான் திருவிழாடங்கள், அவதாரங்கள், அந்தந்த லீலைகளை நமக்கு என்ன பயன் ஆகிய அனைத்தையும் கூறிவிட்டேன் என்று சொல்றார். சூதர் சௌனகாதி முனிவருக்கு சொல்றார். அடுத்தது 46வது ஸ்லோகம். பதிதக ஸ்கலிதஸ்ஸார்த்த ஷூத்வா வா விவசோ ப்ருவன் ஹரயே நமஹ இத்யுச்சே முச்சதே சர்வ பாதகாது. பதிதக ஸ்கலிதஸ்ஸார்த்த ஷூத்வா வா விவசோ ப்ருவன் ஹரயே நமஹ ஹரயே நமஹ இத்யுச்சே முச்சதே சர்வ பாதகாது. எவனொருவன் தவறி இட விழும்போது, துன்பப்படும் போது அல்லது தும்மல் வரும்போதோ தன்னிலை மறந்தோ ஹே ஹரியே உனக்கு வணக்கம் என்று உறக்க கூறுவானாயில் அவன் அனைத்து பாவங்களிலும் விடுபடுகிறான். ஹே ஹரி அப்படி சொன்னாலே நம்மள்ட்ட உள்ள பாவம் பூரா
தொலைஞ்சு போகும். காலம்பரை எழுந்து ஹே ஹரி 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 அப்படி சொன்னாலே நம்மளுடைய பாவமெல்லாம் போறது சொல்றான். இது சத்தியமான வாக்கு ஆக்சுவலா. இது 46வது ஸ்லோகம். சங்கீர்த்தியமானோ பகவான் நந்தக திருதானுபாவோ வியசனம் ஹிபும்சாம் பிரவிஷ்ய சித்தம் விதுனோத்யோசேஷம் யதா தமோ அர்கோ அப்ரமிவாதிவாதக. தேசகால வஸ்து பரிச்சேதமற்ற பகவான் ஸ்ரீகிருஷ்ணனது திருநாமங்கள், திருவிளையாடல்கள், கல்யாண குணங்கள் ஆகியவற்றை வாயார பாடுவதோ அல்லது அவரது பிரபாவத்தையும் மகிமைகளையும் காதார கேட்பதோ செய்வாரே ஆகில் அப்பொழுதே இறைவன் அவர்களது இதயத்தில் வந்து அமர்கிறார். பெருங்காரிகளை சூரியன் சிதறடிப்பது போலவும் பெருங்காற்று மேகங்களை சிதறடிப்பது போலவும் பகவன் நாமாவை சொல்வது கேட்பது துன்பங்களை முற்றிலுமாக சிதறடிக்கிறார். ஸோ எப்பவுமே பகவத் ஸ்மரணையோடு இருக்கணும்னு சொல்லிட்டு நமக்கு இந்த புக்கு, இந்த புராணங்கள்லாம் கூறுறது. ஆக்சுவலா மிருஷா கிறிஸ்த ஹயஸ்தீர சத்கதா ந கத்யதே யத் பகவான் அதோக்ஷஜ ததைவ சத்தம் ததுகைவ மங்களம் ததைவ புண்ணியம் பகவத் குணோதயம். இது 48வது ஸ்லோகம். எந்த வாக்குகளால் சர்வசக்தனான பகவானது கல்யாண குணங்கள், லீலைகள் ஆகியன உச்சரிக்கப்படவில்லையோ அந்த வாக்குகள் பொருள் புதிந்தனாக இருப்பினும் சாற்றற்ற சக்கையே. சொல் ஆடரங்கள் இருக்கலாம், ஆனால் அதில் அழகில்லை. உயர்ந்த விஷயங்களை பற்றி கூறினும் அவை பொய்யான வீணான வார்த்தைகளை. பகவத் குணங்களை வெளிப்படுத்தும் சொற்கள் தான், வாக்குகள் தான் உண்மையானவை, தூய்மையானவை, நன்மைகளை வாரி வழங்குவன. ஸோ பகவானோட நாமாவை எப்பவும் சொல்லினே இருந்தாதான் நமக்கு எல்லா பலனும் நமக்கு கிடைக்கும். அதில் எல்லா பாவமும் போகிறது. இது 48வது ஸ்லோகத்தோட பொருள். 49வது ஸ்லோகம். ததைவ ரம்யம் ருச்சிரம் நவம் நவம் ததைவ சஸ்மனசோ மகோத்சவம் ததேவ சோகான்வசோஷனம் நிருணாம் யதூத்தம ஸ்லோக யசோ அனுகீயதே. எந்த சொற்களால் பகவானது பரமவித்திரமான புகழ் பாடப்படுகிறதோ அச்சொற்களே இனியமானவை, மனதை கவரக்கூடியவை, அமுதினும் இனிய, புதிதான சுவையை தரக்கூடியவை, அப்போதைக்கப்போது ஆறாவது. அதனால் மனதிற்கும் நிலையான மகிழ்ச்சி தோன்றுகிறது. மனிதர்களுக்கு கடல் போல் எல்லையற்ற ஆழமான கவலைகள் அனைத்தையும் வற்றடிக்கக்கூடியவை. இதெல்லாம் பகவானோட கல்யாண குணங்களையும் பகவானோட நாமாவோட பெருமையெல்லாம் சொல்றது. ஸோ இதோட 49வது ஸ்லோகம் முடிகிறது. மீதி உள்ளது வர நாளைக்குள்ள இதில் பார்க்கலாம். ஸ்ரீஹரே நமஹ ஸ்ரீஹரே நமஹ ஸ்ரீஹரே நமஹ.